Hi guys, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வீட்ல தான் இருக்கோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஈசாக்கு வந்து போக போறோம். இப்போ நாங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் போணும் ஈசாக்கு. இன்னைக்கு டைம் பாத்தீங்கன்னா மணி வந்து 6:30 ஆகுது. நைட் தான் பாத்தீங்கன்னா சிவராத்திரி. அதனால நைட் தான் விசேஷமா இருக்கும். அதனால நைட் தான் வந்து 6:30 தான் கிளம்புறோம். இப்போ போற வழியில உங்களுக்கு எப்படி இருக்கு? ஈசா போயிட்டு உங்களுக்கு வந்து நான் அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு vlog எடுக்கிறேன். வாங்க போலாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசா போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். ஏன்டா தம்பி 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்குங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல என்னால் விலாகுமே வந்து பண்ண முடியல. அதனால தான் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இப்போ தனியாக வந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, சரியான டிராஃபிக்கு. கார்லேருந்து பஸ் வரையும் நின்றுட்டுருக்கு. நாங்கள் 2 வீலரில் போனனால கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா பஸ் எல்லாமே பாருங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்து பைக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா R15 எல்லா பைக்குமே வந்துச்சு. அந்த பைக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு ரூம்னு உரும ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியெலாம் வச்சு RX100 எல்லாமே வந்துச்சு. ஒரு வழியாக டிராஃபிக் ஆகி நாங்களும் அப்படி போயிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் அப்படியே தான் நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் மட்டும் அப்படியே 2 வீலருங்கனால அப்படியே ரைட் ஏறி போயிட்டே இருந்தோம். ஒவ்வொரு இடத்துல போலீஸும் வந்து லத்தியோடலாம் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துல மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக்கும் வந்து ஆச்சு. அதுக்கடுத்து நாங்களும் கடந்து போயிட்டே இருந்தோம். என்னால் ஈசாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா வந்து vlog எதுவுமே பண்ண முடியல. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த டிராஃபிக்லாம் கடந்து இப்படி நாங்கள் ஈசாக்கு வந்துட்டோம். ஈசாக்கு வந்துட்டோம்னா ஈசா என்ன போல் அதுக்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா, வண்டியை பார்க்கிங் போட்டு நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அதான் நான் நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். ஏன் என்னால் அங்கே vlog எடுக்க முடியலனா சரியான கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே என்னால் வந்து vlog எடுக்க முடியல. அதனால தான் நான் வீடியோ எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து நம்ம வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஈசா அந்த தியானலிங்கம் அப்படிங்கிற போர்டை பார்த்துட்டோம். அப்பாடி நம்ம ஈசாக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த சிவன் லிங்கம்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. வச்சு ஒரு கோல்டன் கலரில் சிவன்லிங்கம் வச்சு பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் கேட்டே அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது, பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்ட்டு நாங்களாம் உள்ளே போனால் மாஸ்க்லாம் கேட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் விட்டாங்க. சரி நம்ம தானே போகிறோம் அப்படின்னு தெரியணும்ல உங்களுக்கு, அதனால தான் நான் ஃபேஸெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு போயிட்டுருந்தேன். இங்கேயும் உள்ளே பார்த்திங்கன்னா ஏன்னா அங்கேயே ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சரியான கூட்டம். அப்போ இங்கே மட்டும் என்ன 2-3 பேராக இருக்க போகிறாங்க. 2000-3000 பேர் இருந்தாங்க. அதுக்கும் மேலேயே கூட இருந்துக்கலாம். 2000-3000லாம் கம்மிங்க. 2000 நிறைய பேர் இருந்திருக்காங்க. சரிங்களா, அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக எங்கடா ஈசா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சுது. சரி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா சைட்லாம் மரம் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சுது. சரி அதுதான் ஈசா போல் அப்படின்னு நினச்சிட்டு சைடில் பார்த்தா பஸ்ஸு மிலிட்ரி இது மிலிட்ரிலாம் இல்லைங்க, இது போலீஸ் ஸ்குவாடு எல்லாமே நின்றுச்சு. எல்லா வண்டி போலீஸ் தாங்க அதிகமாக, ஃபுல்லாக போலீஸ் தான். போலீஸாக பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா, அங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் வேறு மாதிரி. நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த ஈசா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு ஒரு வழியாட்டு போட்டு அடைச்சிட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா சிவனை தேடிக்கிட்டே இருந்தோம். எங்கப்பா சிவன் லிங்கத்தையே காணோம், பெருசாக தெரியுமே, காணுமேன்னு தேடிக்கிட்டே இருந்தோம். அவர் நல்லா உத்து பார்த்தா தாங்க தெரியுது சிவலிங்கமே. பார்த்திங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள். அங்கே இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் ஒரு வேறு ஒரு ஸ்டேஜ் மாதிரி பார்த்துட்டு அதுதான் ஈசா சிவலிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது தாங்க சிவலிங்கம், வேறு மாதிரி இருக்குது. இது என்னோடய வாய்ஸோடு கேட்டால் நல்லா இருக்காது, பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு கேட்டுட்டு வாங்க.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சிவன் பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். அங்கே வந்து ஃபுல்லாலாம் பார்க்கவில்லை, நாங்களே ஓரமாக நின்று தான் பார்த்துட்டு வந்தோம். ஓரமாக தான் நின்று பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி மலை வந்து ஏற போகிறோம். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து வெள்ளியங்கிரி மலை ஏறுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேங்காக வந்து ஏற போகிறோம். இன்னொரு ஆள் மிஸ் ஆகிறாரு, பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கார். 1 2 3 4 6 பேர் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள், வாங்க போவோம். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து போயிட்டுருக்கோம். வெள்ளியங்கிரி மலை இருக்கிற இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா பூண்டி, சரிங்களா. அது பூண்டிங்கிற பிளேஸ் ஈசாலேருந்து ஒரு கொஞ்சம் பக்கம்தான், கிலோமீட்டர் எனக்கு சரியாக தெரில. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காடாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பனிங்க அந்த இடத்துல, ரொம்பவுமே குளிர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி வந்துட்டோம். வெள்ளியங்கிரி என்ட்ரன்ஸ்க்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெரிய, எப்படி சொல்கிறது, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் பெரிய இடங்க, சரிங்களா. அடிவாரமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அன்னதானம் எல்லாமே போட்டிருந்தாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். ஏன்னா மேலே போனால் ஒரு ரேட்டு, ஃபுட்டு கிடையாது, பிஸ்கெட்டு அந்த மாதிரி தான், சரிங்களா. மேலே போனால் பிஸ்கெட் ரேட்லாம் கொஞ்சம் எச்சுன்னு சொன்னாங்க, அதனால் கீழே வாங்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ்னு, வேறு மாதிரி இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா செலிப்ரேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கொட்டு ட்ரம்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, மலை ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 இருக்குங்க, சரிங்களா. நாங்கள் காலையிலக்குள்ளே வந்து சிவன் வந்து பார்த்தாகணும், சாமி பார்த்துட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி வந்து ஃபஸ்ட் டைமு, எனக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது. சரி, நம்ம மலைக்கு போதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து காமிக்கலாம் எப்படி இருக்குது, ஏதாவது லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி போனால் அங்கே ஃபுல் இருட்டாக இருக்குங்க, சரிங்களா. டார்ச் லைட்டு கூட இல்லை, அவ்வளோ இருட்டு. சரி, இதெல்லாம் பற்றி நம்ம அப்படியே பேசுவோம், சரிங்களா. பாருங்கள், நான் அதுதான் ஸ்டார்டிங்கு, அங்கே கார்னரில் இருக்குது பாருங்கள் ஸ்டார்டிங்கு. அந்த ரைட் சைடில் பூரா கடை. அங்கே வந்து நாங்கள் பிஸ்கெட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போகிறது தான், அதுலேயே அப்படி பார்த்திங்கன்னா ரைட் சைடு உள்ளே போகிறது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் கைஸ், வேறு மாதிரியான கூட்டம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு செட்டாக உட்காந்து ட்ரம்ஸை வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க, கொட்டுகள்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு வழியாக உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போக பார்த்திங்கன்னா செக்கிங்லாம் பலமாக இருந்துச்சு. அந்த பிஸ்கெட்டு கவர் கூட உள்ளே விட மாட்றாங்க. பிஸ்கெட்டு நீங்கள் என்ன வாங்கியிருந்தாலும் சரி, கவரெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க, அதில் பிஸ்கெட்லாம் வச்சு அதை எடுத்து பேக்கில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட கொண்டு போகக்கூடாது. அந்த செக்கிங் பண்ணுறதுல என்னால் காமிக்க முடியல, ஏன்னா பரபரப்பாக செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு நிதானமாக வீடியோ எடுக்கிற டைம்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் போலீஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணுற இடம். சரி, நம்ம மேலே ஏறும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரு லைட்டு கூட இல்லைங்க, சரியான இருட்டாக இருக்குது. நாங்கள் மலை ஏறும்போதே பார்த்திங்கன்னா லைட்டு எதுவுமெல்லாம் கொண்டு போகல. நிறைய பேர் போகிறாங்கல்ல, அவங்களாம் லைட் அடிச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த வெளிச்சத்திலே தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். சரி, அவங்களாம் செக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா பேக் அவங்க தான் வச்சுருந்தாங்க. என்னடா அதுக்காங்காட்டி இங்கே வந்துட்ட அப்படின்னு நீங்கள் வெள்ளியங்கிரி மலை பார்த்துருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா நாங்கள் விடிய வந்து மலை ஏறினோம். காலையில் 5 மணியா 6 மணி சன்ரைஸ் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா 5வது மலை வந்து ஏறணும், சரிங்களா. 5வது மலை ஏறும்போது தான் ரைஸ் ஆகிற டைமு. கீழே பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக தெரியுது பாருங்கள், லெஃப்ட் சைடில் அது தாண்டி போயிடுச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா ஈசா. மேலேருந்து பார்க்கும்போதே ஈசா பக்காவாக தெரியுது பாருங்கள், வேறு மாதிரியா இருக்கா லொக்கேஷனு. சன்ரைஸ் அப்போ நாங்கள் கரெக்டாக வந்து மேலே வந்துவிட்டோம். பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள் லெஃப்ட்டில் லைட்டெல்லாம். இன்னும் நான் வந்து ஈசாவை தெளிவாக காமிப்பேன் பாருங்கள், ஒரு வேறு மாதிரியா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கேட்டுட்டு வாங்க.
கைஸ் பார்த்தீங்கன்னா சன்ரைசஸ்லாம் பார்த்துட்டு சன்ரைசஸ் இல்லை சன்ரைஸ் சரிங்களா பார்த்துட்டு அப்படியே ஏறலான்னு பார்த்தா வழி அப்படியே இப்படி நட்ட குத்தா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அது இருட்டில் எங்கனால தெரியல. இங்கே கொஞ்சம் பகலாக இருக்கிறனால என்னடா இது வழி இப்படி ஏறிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறேன். போக போக பார்த்தீங்கன்னா மலை அந்த சைடில் இருக்க மலையெல்லாம் நல்லாவே வந்து தெரியுது. நான் வந்து கீழே தான் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். மேலே போனால் மேலே அதை விட பயங்கரமாக வந்து மலையெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள் சன் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஈஸா இருக்குது. அவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னுமே நல்லா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறாருங்க. பாருங்க வேறு மாதிரி குளிருங்க, பயங்கரமாக குளிர்ச்சு. கீழே இருக்கிற வரையும் கூட தெரியல, மேலே இருக்கும்போது தான் பயங்கரமாக குளிர்ச்சு. சன் ரைசஸ் வேறு ஆகிற டைமாக பயங்கரமாக இருந்துச்சு. பாருங்கள் சன் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. டைம் எனக்கு கரெக்டாக தெரில, ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டைமெல்லாம் பார்க்கலைங்க. ஃபோனே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சனால பாதி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. கீழே வரும்போதெல்லாம் எடுக்க முடியல. பாருங்கள் எல்லாருமே வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஈஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இதுக்கு முன்னாடி கிளிப்பில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து மறந்துருச்சு சரிங்களா. எந்த கிளிப்பில் காமிச்சேன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸா மேலேருந்து அப்படி ஜூம் பண்ணி லைட்டாக காமிப்பேன். ஈஸா உங்களுக்கு தெரியும். இந்த கிளிப்புன்னு தான் நினைக்கிறேன். எஸ் கைஸ் பாருங்கள் அங்கே ஈஸா தெரியுது பாருங்கள். அந்த சிவலிங்கம் தெரியுது பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்களா. மேலேருந்து பார்த்தாலே ஈஸா பக்காவாக தெரியுது. ஒரு வேறு மாதிரியான லொக்கேஷனுங்க. ஆனால் மலை ஏறாங்காட்டி சரியான கால்வலிங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மலை. சரி நான் 5வது மலை வந்தோடனே, அதாவது இந்த மாதிரி வெட்டார வழியாக மலை வந்தோடனே அவ்வளோதான் வந்துட்டோம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சோன்னே, தம்பி அப்படிலாம் இது பண்ணாதீங்க, இப்போ தான் நீங்கள் 5வது மலை வந்திருக்கீங்க அப்படின்னு கூட வந்தவங்களாம் சொன்னாங்க. எனக்கு வேறு ஃபஸ்ட் டைமுங்க. நான் ஏறிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா நானும் பாயும் அப்படியே குச்சி வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரம் போவோம், திருப்பி உட்காருவோம். நம்மளை விட வயசானவங்களாம் நடந்து போயிட்டுருப்பாங்களா, சரி வாங்க நம்மளும் நடப்போம் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து தான் நாங்களும் பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருந்தோம். மழை போகுது போய்கிட்டே இருக்குது. சரி எங்கே தான்ப்பா இருக்குது அந்த வெள்ளியங்கிரி மலை, அதை கண்ணில் பார்த்தாவது போதும்ப்பா, அப்படியே அந்த இங்கே தான் இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு அது போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு போயிட்டுருந்தோம். ஆனால் லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்குது. இந்த லொக்கேஷனுக்காக இவ்வளோ மலை கடந்து வந்தது ஒர்த்து தான். அது மட்டும் இல்லாமல் சிவனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்து தான் நாங்கள் வந்துட்டுருந்தோம். பாதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நல்லாயிருக்கும், ஒவ்வொரு இடத்துல ரொம்பவுமே நட்ட குத்தாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள் தூரமாக, அதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலை சரிங்களா. அங்கே தான் பார்த்திங்கன்னா சிவன் வந்து இருக்கார். அது சொன்னோன்னே போதும், இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. சரி ஓகே அங்கேயாவது போய் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம்ப்பா, அவ்வளோதான் பக்கம் வந்தாச்சுன்னு போகும்போது இதை கடந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மலை பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போகுதுங்க எங்கேயோ. இதை பார்த்தோன்னே தான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நேராகவே போகலாம். அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போய் ரைட்டு சுற்றுது, மறுபடியும் இந்த மலையை ஒரு சுற்றுது. அது பார்த்தோன்னே அப்போ இன்னொன்று மறுபடியும் நடக்கணுமா அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல நடப்போம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். எங்களுக்கு 5, 6 கூட தெரியலங்க, அப்படியே நடந்துட்டோம் எப்படியோ. நான் 7வது மலை சரியான ஏறவே முடியலங்க அவ்வளோ இது. பாருங்கள் நம்ம பாயே பார்த்திங்கன்னா தள்ளாடிட்டு இருக்காரு அந்த ப்ளூ சட்டை. எப்படி பாதையெல்லாம் போகுதுன்னு நீங்களே பாருங்களேன். இங்கே தான் மலை. ஆனால் பாவம் ரொம்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இறங்குனாங்க. எல்லாமே அந்த சிவனை தரிசிக்கிற இது அந்த ஒரு பக்தியில் தான் எல்லாருமே போனாங்க. எல்லாருமே உண்மையாலுமே கஷ்டப்பட்டு நடந்தாங்க. நானே நிறைய பேர் பார்த்தேன், நிறைய வயசானவங்க கூட இன்னும் இந்த மலையெல்லாம் வந்து ஏறினாங்க. ரொம்பவுமே பார்க்க நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. பாருங்கள் மலை பக்கம் தான் நானும் போய்கிட்டே இருந்தேன். ஆனால் வேறு மாதிரி பண்ணுச்சுங்க மலை. அந்த 7வது மலை ஏறாங்காட்டி பயங்கர உண்மையாலுமே கைஸ் ரொம்பவுமே நட்ட குத்தாக இருந்துச்சு அந்த மலை. பாருங்கள் எப்படி ஏறணுன்னு பாருங்கள். ஒரு மலை இப்படி இருந்தால் பரவாயில்ல, எல்லா மலையும் அப்படி தாங்க இருக்குது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் சரிங்களா. சிவன் பக்கம் வந்துட்டோம். வந்துட்டு இதுதான் பார்த்திங்கன்னா சிவன். இது இப்படி போய் ரைட் சைடு போனோம்னா சிவலிங்கம் வந்து இருக்கும். அங்கே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம இறங்க வேண்டியது தான். இறங்கும்போது எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஃபோனில் சார்ஜர் இல்லை. நாங்கள் பவர் பேங்க்கும் வந்து கொண்டு போயிருந்தோம். ஆனால் பவர் பேங்க்கு வேலையை காட்டிடுச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கில் சார்ஜர் போடுறோம், ஆனால் சார்ஜரே ஏற மாட்டேங்குது. என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுச்சு கைஸ். நெக்ஸ்ட் விலாகில் இந்த மாதிரி தவறுலாம் தவிர்த்துட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு விலாகு இன்னும் எப்படி சொல்கிறது இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சரி ஓகே இந்த விலாக் இதோடு வந்து முடிச்சுக்கலாம் நான் சொல்லினாலும் முடிச்சு தான் ஆகணும். ஏன்னா என்கிட்ட வேறு கிளிப் இல்லை, JUSTCLIPSல கிளிப் இல்லைங்க கைஸ். ஓகே இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நீங்கள் வெள்ளியங்கிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டார்ச் லைட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க.
நாங்கள் டார்ச் லைட்லாம் கொண்டு போகல. அது மட்டும் இல்லாமல் அந்த குச்சி கொண்டு போய்க்கோங்க கைஸ். அந்த குச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மலை ஏறி இறங்குறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு மறக்காமல் கொண்டு போய்க்கோங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் பேக்கு கொண்டு போனீங்கன்னா பேக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக கொண்டு போய்க்கோங்க. அதிகமாக கொண்டு போனீங்கன்னா மலை ஏறவே முடியாது. ஏறலாம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணலாம். பை.